ஆ சொல்லுங்க அண்ணா. ஏதோ ஆ, காந்திய பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆ, அதான் கொஞ்சம். ம். அதாவது இந்த அந்த அதை நான் படிச்ச உடனே ஒரு புத்தகம் இவ்வளவுலாம் செய்யுமா ம். அப்படின்னு நான் பிரமிச்சேன் கொஞ்சம். ஓ! அதை நம்ம நேயர்கிட்டையும் சொன்னாதானே நல்லா இருக்கும். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. ஆ, ம். அதான் ம். காந்தி அவருடைய புத்தகத்தை வெளியிடுறாரு. ஆ. அப்ப அதுல ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு, நிருபர் கேக்குறா, ஆ. இங்க வாங்க மிஸ்டர் காந்தி, ஓகே. நீங்க இத குடுக்குறீங்க புத்தகத்தை வெளியே, இது என்னங்க செய்தி, இதுல என்னங்க நியூஸ் இருக்கு, ஆ. ஆ. இதனால என்ன பயன் ம். அப்படி கேக்குறா. சரி. காந்தி சொல்றாரு, மை லைஃப் இஸ் மை மெசேஜ், ஓ! என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய செய்தி அப்படின்னு சொல்றா. ஓ! என்னடா அப்படி சொல்றான்னு பார்த்தா, ம். புத்தகம் அப்படியே, ஓ! அதாவது ஒரு ம். 4 சுவற்றுக்குள் நடக்கிற விஷயங்களை அப்படியே எந்தவித இதுவும் இல்லாம அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கா. உண்மையிலே நான்லாம் கூட அப்படி செய்வேனோ, அப்படி ஒருவேளை எழுதுனான்னு தெரியாது கொஞ்சம். ம். அப்படியே உண்மைய ம். இதோட தாக்கம் எப்படின்னு, ஐன்ஸ்டீன் இருக்காரு பாத்தியா, பெரிய மேதை, அறிவியல் மேதை ஐன்ஸ்டீன். ஆமா. அவ இத பார்த்துட்டு சொல்றா, ம். காந்தியோட புக்க படிச்சுட்டு அவ சொல்றா, ம். இப்படி எல்லாம் ஒரு மனுஷனும் வாழ முடியாது, ம். ம். இப்படி ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது, ஓ! ஆனா இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்கிறார், அவர்தான் மகாத்மா ஓ! அப்படி சொல்றாரு. ம். 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 நெல்சன் மண்டேலா சொல்றாரு, தென்னாப்பிரிக்காவின் விடுதலை போராளி. ம். ம். அவ சொல்றா, ம். என்னங்க இது, ம். என் வாழ்க்கையில நான் ஒரு மனிதனை ரோல் மாடல் நான் எடுக்கணும்னா ம். அது மிஸ்டர் காந்தி தான். ஓ! அவருடைய விடுதலை போராட்டம் எங்க தென்னாப்பிரிக்கால இருந்தா தொடங்குச்சு. ஆனா உண்மை, தென்னாப்பிரிக்கால இருந்தா காந்தி நம்ம படிச்சிருப்போம். ஆமா. அங்க இருந்தா அந்த விடுதலை, மக்களுக்கான விடுதலை தொடங்கினாரு. ஆமா. என்னோட ரோல் மாடல், இன்னைக்கு நான் ஒரு தலைவனா இருக்கேன், இந்த மக்களுக்கு போராடுறேன்னா ம். அது மகாத்மா காந்தி. ம். என்னை மாத்தின புத்தகம் சத்திய சோதனை அப்படின்றா. ம். அப்புறம் ஈவேரா பெரியார் சொல்றார், தந்தை பெரியார், ம். நான் தான் ரொம்ப துணிச்சக்காரன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ம். என்ன விட ஒரு பெரிய துணிச்சக்காரன்னு ஒருத்தர் நான் இப்பதான் பார்த்தேன். ம். அவர் யாருன்னா மகாத்மா காந்தி. ஓ! சூப்பர். பாரதியார் கூடனா ஆ, ஆ, சொல்லியிருக்காரு. அவர் இறக்கும் தருவாயில்ல, ஆ, உங்க பையன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாராம், மகன் ஆ, இறக்க போறேன், ஆனா உனக்கு ஆ, சொத்து எதுவும் என்கிட்ட இல்ல, ஆ, சொத்து எதுவும் சேர்க்கல, ஆ. நீ என்ன பண்ணு, உன்னோட அறைக்கு மேல, உன் சரி. ரூமுக்கு மேல ஆ. 10 லட்சத்துக்கு மதிப்புள்ளையான புக்ஸ் நான் வச்சிருக்கேன். ஓ. ஆ, அவர் கடைசியா சொன்னதான் மகன் கிட்ட, ஆ, ஆ, அதை நான் வச்சிருக்கேன், அதை நீ எடுத்து போய் படிச்சு நீ ஆ, மக்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அவங்களும் ஆ. ரொம்ப தன்னம்பிக்கையா இருப்பாங்க. ஒவ்வொரு புக்குமே ஒவ்வொரு விஷயத்தையும் மேற்கொண்டு நான் காட்டியிருப்பேன் உண்மை. அப்படின்னு சொன்னாரானா. இல்ல உண்மை. பாரதி ம். அவருடைய பங்களிப்பு ம். இலக்கியத்துக்கு இன்னைக்கு பாரதி தீர்க்க தரிசி கொஞ்சம். ம். அதாவது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு சுதந்திரத்துக்கு முன்னாடியே பாடிட்டாரு. ஆமா ஆமா ஆமாண்ணா. ஆமா. அவருக்கு இன்னொரு பெருமை இருக்கு. ஏன் நான் பிறந்து மதுரை, நோக்கு தெரியும். ம். எங்க மதுரையில ம். சேதுபதி மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு பங்கஜம். ஓ. ம். அதுல மகாகவி பாரதி அதுல வாத்தியாரா, ம். ஆசிரியரா வேலை பார்த்திருக்காரு. ஓ சூப்பர் இல்லண்ணா. ம். அவருடைய உருவச் சிலை, திருவுருவச் சிலையை அங்க வச்சிருக்கா. ஓ. ம். இப்பயும் மதுரைக்கு நான் போறச்சே அவருடைய பிறந்த நாள், நினைவு நாளுக்கு நாங்க அங்க போய் பாரதியை பத்தி கவிதை பாடுவோம். ஓ சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். பாரதி ம். அந்த அந்த அவருடைய கவிதை, இந்த சுதந்திர தாகத்தை அவருடைய பாடல்களால, அந்த புத்தக வரிகளால விதைச்சவர் பாரதி. கண்டிப்பா, நான் அவரு தானே உரிமையை பத்தி அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. பெண் விடுதலையை பத்தி ரொம்ப பேசுற மிகப்பெரிய கவிஞர் பாரதி. ஆமா, அவரால தானே அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் அவ்வளவு தைரியமா பாலிடிக்ஸ்குள்ள வரணும்ன்ற ஒரு எண்ணங்களை உருவாக்கி கொடுத்தவரே அவர் தானேண்ணா. உண்மை உண்மை பங்கஜம். இந்த புத்தகங்கள் அப்படின்னு வரையில அப்படியே ஒரு சில
இத படிக்கல அப்படியே எனக்கெல்லாம் அப்படியே கண்ணீர் வருது பங்கஜம். கண்டிப்பா. அவ்வளவு அந்த புத்தகங்கள் நிறைய அறிஞர்கள் பெரிய மேதைகள். அவ ஏன் மேதைகளா இருந்தான்னா புத்தகங்களோட இருந்திருக்கா. ஆமாண்ணா கண்டிப்பா. அதுதானே நான் பெரிய புத்தகம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது அதுதானேண்ணா. உனக்கு தெரியும் கிரேக்க தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் உனக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம். எதையும் எதற்காக ஏன் என்று கேள் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அவருக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. அவரு எப்படின்னா கிண்ணத்துல பாய்சன் நஞ்சு குடிச்சு அவரு சாகணும். ஓ, அந்த கிண்ணத்துல இருக்கிற இருக்கும் பாய்சன் அவர் குடிச்சு அவரை தன்னைத்தானே குடிச்சிட்டு இறந்துடணும். ஓ பாவமே. அந்த டைம் பிக்ஸ் பண்ணிட்டான், நீ முன்னாடி நஞ்சு இருக்கு, நீ எப்பயும் குடிச்சுக்கோன்னு. ஓகே ஓகே. அவரு அதை எடுத்து உதட்டுல வச்சு அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நொடி வரைக்கும் புத்தகங்களை படிச்சிட்டு இருந்தாராம். ஓ. அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீயே இறக்க போற, நீ அங்க போய் வயலின், அவர் அங்க இருக்க ஒரு சிறை கைதி வயலின் வாசிக்கிறவன்ட்ட வயலின் கத்துக்கிட்டு இருந்தாராம், புத்தகங்களை படிச்சுட்டு இருந்தா, நீயே இறக்க போற, நீ இறக்க போறவோ நீ படிச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்களாம் சக அரஸ்ட் ஆயிட்டு இருக்க கைதிகள். அப்ப அவர் சொன்னாராம், என் வாழ்வில் நீ இறுதி நொடி வரை எனக்கு தெரியாது என்று எதுவும் இருக்க கூடாது என நினைக்கிறேன், ஆனால் படித்து கொண்டிருக்கிறேன். சூப்பர் இல்லனா, சூப்பர் இல்லனா. அப்ப கூட பாருங்களேன், அந்த புக்கோட வேல்யூ அவருக்கு தெரியுது. நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்காரு. அவரு இறக்க போறாரு, அவர் உயிர் போகுது, ஆனாலும் அவரு இன்னும் கத்துண்டே இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதுதான் ஜூலியஸ் சீசர் ஒரு தடவை சொல்லியிருக்காராம், 1000 புத்தகங்களை வாசித்தவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவன் எனக்கு வழிகாட்டி. ஆக எப்படி அது அருமையான கொட்டேஷன்ல இது. 1000 புத்தகங்கள் யாரு வாசிச்சிருக்கானோ அவனை என்கிட்ட காட்டுங்க, அவன் தான் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காராம். அருமையான வார்த்தை. அதே மாதிரி தூக்குக்கு கொண்டு போறாங்க, இவரை கொண்டு போறாரு விடுதலை போராளி உமர் முக்தார. தூக்கு கைத்த மாற்ற வரைக்கும் உமர்